ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் கேஸ் ஸ்டவ்வுக்கு பதிலாக நான் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறேன் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேர் வந்து ஷெஃபீல்டு. அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 2500 சம்திங் ஏதோ வந்துச்சு. இதில் எல்லா ஐட்டமும் செய்யலாம். எண்ணெயில் பொரிக்கிறது கூட இதில் எண்ணெயை ஊற்றி செய்யலாம். கிரில் சிக்கனும் இதில் செய்யலாம். சாண்ட்விட்ஜு எல்லா ஐட்டமும் செய்யலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வத்தல், எப்பயும் போல் கொத்தமல்லி, சீரகம், இஞ்சி, பூண்டு, வாசனைக்கு கொஞ்சோண்டி பெருஞ்சீரகம், வாசனை ஜாமான் இதில் நான் காமிக்கலை. ஆனால் அரைக்கும் போது நான் பேஸ்ட் பண்ணும்போது வாசனை ஜாமான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ரெடியாக. ஓகே, வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதை நான் வந்து கீழே உட்காந்துட்டு ஃப்ரீயாக பண்ணுறேன். இங்கே எக்ஸ்டென்ஷன் வயர் இங்கே மேலே இருக்குது. நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நான் இங்கே ஃப்ரீயாக உட்காந்து பண்ண போகிறேன். இதுதான் ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது. இந்த இதை ஆன் பண்ணிக்கலாம். ரெட் கலர் பட்டன் எரியுதா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வார்ம் கண்டிஷனில் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஹையாக வைக்கணும், சீக்கிரம் ஹீட் ஆகணும் அப்படின்னா மீடியம், அப்புறம் ஹை, இத்தனை இது இருக்குது. நான் நல்லா இப்போ எண்ணெய் வைக்கிறக்காண்டி நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன், ஹையில் வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சோடையும் நான் வந்து இந்த கட் பண்ண ஆனியனை உள்ளே போட போகிறேன். எண்ணெய் காஞ்சோனையும் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா சிவக்க நான் அந்த உட்டன் ஸ்டிக் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் தென் சிக்கனையும் எடுத்து வதக்கணும். ஸோ சிக்கனையும் ஃபுல்லாக நான் இதில் போட்டுற போகிறேன். இதையும் போட்டு நல்லா அடியிலேருந்து மேலே வரையும் நல்லா அந்த உட்டன் ஸ்டிக்காடையே நல்லா கிண்டி விடணும். தென் லிட்டை வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் கூட வச்சிடலாம். கொஞ்சம் அந்த அப்போ தான் அந்த கறியோட பச்சை வாடை முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்ட்டை நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே, கறி வெந்த வாசம் ஸ்மெல்லு வந்துச்சு. ஸோ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நான் இதை வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட் வச்சு மூடிட்டேன். அது பாட்டுக்கு வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்போ திறந்து விட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் வாசம் மூக்க துடைக்குது. இப்போ இந்த எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வருது. இன்னும் கூட நம்ம கலர் அழகாக அந்த ஹோட்டல் கலர் மாதிரி வர்றதுக்கு இந்த மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி போட்டால் டார்க் கலராக வரும். கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஹோட்டல் கலரில் வந்துடும் நமக்கு. கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருக்குது. நீங்கள் இன்னும் அது கெப்பாசிட்டி கூடது கூட வாங்கினீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் வலியாமல் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். ரெடி. அதுவே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். கீழே அந்த ரெட் கலர் லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. குக்கிங் முடிஞ்சோடனே அதுவே ஆஃப் ஆயிடும். ஓகே, டேஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.